கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி, வாயின் வார்த்தைகளில் கவனமாயிருங்கள். மத்திய சுவிசேஷம் 15 அதிகாரம் 10 வசனம் 11 வசனம். இயேசு கிறிஸ்து ஜனங்களை தம்மிடத்தில் வரவழைத்து சொல்றாங்க, நீங்கள் கேட்டு உணருங்கள். வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்மளை தீட்டுப்படுத்தாது, அதற்கு மாறா நம்ம வாயிலிருந்து பேசுகிற வார்த்தைகள் நம்மளை தீட்டுப்படுத்தும். அதனால நம்ம வீண் வார்த்தைகளையோ பொய்யான வார்த்தைகளையோ இல்லைனா கபடான வார்த்தைகளையோ மற்றவங்க வாழ்க்கையை இழிக்கிற வார்த்தையை பேசக்கூடாது. நம்ம ஞானமுள்ளவர்களாக மற்றவங்களை தூக்கி எடுக்கிற தைரியமுள்ள மற்றவங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை பேசணும். இதற்கு எல்லாரு மேலேயும் மல்லியால் இருக்க சத்திய உடடாக நம்ம உடல் இருக்கணும். தேவ வசனம் நம்ம வாயில் இருக்கணும். தேவ வார்த்தைகளை பேசணும். ஏன்னா அதுதான் ஜீவன் உள்ளது. நம்ம கத்தூரி வார்த்தைகளை மற்றவங்களுக்கு சொல்லும் போது அது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தரும். அதனால வாயின் வார்த்தையில் எச்சரிக்கையாருங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.